ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினால परमेश्वर और जगत का उद्धार करता है यीशु मसीह के बहुमूल्य உங்க नाम से எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். आप सभी को प्रेम के अभिवादन देते हैं। நல்லா இருக்கிறீங்களா? आप सब अच्छे हो? கர்த்தருக்குள்ளாக சந்தோஷமா இருக்கிறீங்களா? परमेश्वर के अंदर आनंदित हो? வேதமிழ் செதன தியானத்தின் மூலமாக वचनी दीपक के रोश के ध्यान के உங்களை अनुसार சந்திப்பதில आपसे मिलने में நாங்கள் மிகுந்த சந்தோஷம் हम அடைகிறோம். बहुत ही आनंदित होते நாம் हैं। இன்றைய வாரத்துல கடந்து हम செல்வோமா? आज के वचन की ओर जाएंगे। சங்கீதத்தின் புஸ்தகம் भजन संहिता की पुस्तक 29ஆம் அதிகாரம் 29 चैप्टर 11 சொல்லப்பட்டிருக்குது. 11 वचन में कहा गया है கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுத்து यहोवा अपनी प्रजा को बल देगा அவளுக்கு சமாதானம் அருளி और अपनी उसे शांति देगा அவர்களை ஆசீர்வதிப்பார். और उसे आशीष भी அவர் என்ன देगा। செய்வாராம்? वो क्या कहता है? தம்முடைய பிள்ளைகளுக்கு अपनी प्रजा को பலன் वो கொடுப்பார். बल देगा। அது மாத்திரமல்ல, केवल उतना ही नहीं, சமாதானம் கொடுப்பார். शांति वो देगा। அது மாத்திரமல்ல, केवल उतना ही नहीं, அவர்களை वो ஆசீர்வதிப்பார். उसे आशीष भी இந்த देगा। வார்த்தையில பாருங்க, ये वचन में மூன்று देखो வார்த்தை இருக்கு, மூன்று காரியம் இருக்கிறது. 3 कार्य है। ஒன்று பலன், एक बल, ஒன்று சமாதானம், दूसरा शांति ஒன்று ஆசீர்வாதம். और एक जो आशीष। இந்த மூன்றையும் ये तीनों को அவர் தருவதற்கு போதுமானவராய் वो இருக்கிறார். देने के लिए काफी அது है। பெற்றுக்கொள்ள என்ன செய்யணும்? उसे पाने के लिए क्या करना தெளிவாக है? சொல்லுகிறது, मैंने साफ-साफ कहा தமது गया है, ஜனம் अपनी प्रजा அவருடைய ஜனமா மாறணும், उसकी प्रजा के रूप में அவருடைய बदलना है। பிள்ளையாக மாறணும். उसके बच्चे के रूप में बदलना அவரை है। उस விசுவாசிக்கிறவர்கள் पर विश्वास करने वाले எத்தனை பேர்களோ चाहे कितने भी हो அத்தனை பேர்களும் उतनों को அவருடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு वो अपने प्रजा अपना बच्चा அவருக்கு बनने के அதிகாரம் लिए கொடுத்திருக்கிறார். वो अधिकार அப்ப दिया है। பிள்ளைகளா இருங்க, तो बच्चे के रूप में அவருடைய रहिए, ஜனமா இருங்க. उसकी प्रजा रहिए। முதல்ல பலன் கொடுப்பார், पहला बल देगा, சமாதானம் கொடுப்பார், शांति देगा ஆசீர்வதிப்பார். और आशीष இந்த देगा। வார்த்தை மூலமாக ये वचन के द्वारा கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக. परमेश्वर आपको बलवंत நாம் करे। செபிக்கலாமா? हम प्रार्थना करेंगे। நல்ல பிதாவே நன்றி செலுத்துகிறோம். अच्छे पिता आपको धन्यवाद உடைய करते हैं। பிள்ளைகளுக்காக आपके செபிக்கிறேன். बच्चों के लिए प्रार्थना உடைய करते हैं। ஜனமாக மாற்றுங்கப்பா. आपकी प्रजा के रूप में बदल உடைய दीजिए। ஜனமாக அவர்கள் வர ஒப்பு கொடுக்க கிருபைகளை கொடும். आपकी प्रजा बनने के लिए अपने आप को अर्पण करने அவங்களுக்கு की अनुमति பலன் दीजिए। கொடுங்க. उन्हें बल दीजिए, சமாதானம் கொடுங்க, शांति दीजिए, ஆசீர்வதிங்க. उन्हें आशीष வார்த்தை कीजिए। மூலம் அவளை ஆசீர்வதியும். वचन के द्वारा उन्हें आशीष இயேசு कीजिए। மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. यीशु मसीह के नाम से मांगते पिता, ஆமென். आमीन।